அதிமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்டு கட்டாயப்படுத்தும் அமித்ஷா. எடப்பாடி அதிர்ச்சி. கரூரில் நடந்த சம்பவத்தால் விஜய்க்கு நெருக்கடி. தொடர்ந்து பிஜேபியில் இணைய போகும் விஜய். அதிர்ச்சி தகவல். தமிழகத்தில் அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்க நிலையில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் பழனிசாமியை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வரார். இந்த நிலையில் பேச்சுவார்த்தையை முடித்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய நயினார், இந்த மாத இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருவதாய் இருக்கிறது. பிரதமரின் வருகை தொடர்பாக பழனிசாமியுடன் ஆலோசிக்கப்பட்டது. இன்றைய ஆலோசனை சுமூகமாக நிறைவு பெற்ற நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பாஜக போட்டியிடும் இடங்கள் தொடர்பாக பின்னர் தெரிவிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. 20 தொகுதிகளில் போட்டியிட்ட 4 தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றது. ஆனால் கடந்த தேர்தல்களில் பாஜக 2ஆம் இடம் அல்லது 3வது இடம் பிடித்த தொகுதிகளை பட்டியலிட்டு அந்த தொகுதிகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட இடங்களை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என பாஜக நிர்பந்தப்படுத்ததா சொல்லப்படுகிறது. ஆனால் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார், கூட்டணியில் அதிக இடங்களை பெறுவது நோக்கம் கிடையாது. கூட்டணியை பலப்படுத்தி திமுகவை வீழ்த்துவதே ஒற்றை நோக்கமாக இருக்கிறது என தெரிவித்திருந்தார். ஆனால் அமித்ஷாவோ கிட்டத்தட்ட 80 இடங்களுக்கு மேலே கேட்க வேண்டும் என நயினாரிடம் கூறியதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருந்தது. ஆனால் எடப்பாடியோ மௌனம் காத்து வருகிறாராம். தொடர்ந்து 28 தொகுதிகளுக்கு மேலே தர முடியாது எனவும், ஆனால் நயினாரோ எடப்பாடியை எப்படியாவது கன்வின்ஸ் செய்து கிட்டத்தட்ட 44 தொகுதிகளுக்கு மேலே வாங்கிவிட வேண்டும், ப்ளஸ் கூட்டணி தொகுதிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும், இவ்வாறு தான் கேட்டுக்கொண்டாங்களாம். ஆனால் அமித்ஷா சொன்னது என்னவென்றால், ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன், அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். அவ்வாறு ஒன்றிணைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக திமுகவை வீழ்த்தவே முடியாது, அதிமுகவும் பலம் பெறாது, இம்முறை வெற்றி என்னும் கனியை ருசிக்க முடியாது. அதனால் மீண்டும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என எடப்பாடியிடம் கோரிக்கை வைத்தாராம். ஆனால் எடப்பாடியோ டிடிவி தினகரனை கூட தன்னால் கூட்டணியில் இணைத்து கொள்ள முடியும், ஆனால் ஓபிஎஸ் போன்ற ஒரு கட்சி துரோகியை தன்னால் கூட்டணியில் இணைத்து கொள்ளவே முடியாது என கூறியதாகவும் தற்போது தகவல்கள் போய்கொண்டிருக்கு. இதனால் அரசியலில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தவேக தலைவர் விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியிருக்காரு. டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் அவரிடம் கூட்ட நெரிசலுக்கான காரணம் மற்றும் அதற்கான சூழல் குறித்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட இருக்கு. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் வேலுசாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி மேற்பார்வையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வராங்க. கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி முதல் சுற்றுலா மாளிகையில் தங்கி சிபிஐ விசாரணை நடத்தி வருகின்றாங்க. இதுவரை பொதுமக்கள், தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் 200க்கும் மேற்பட்டோரின் விசாரணை நடத்தினாங்க. இதனைத் தொடர்ந்து டெல்லியில் கடந்த செப்டம்பர் தவேக நிர்வாகிகள் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், விஜய் பிரச்சார பேருந்து ஓட்டுநர் மற்றும் கரூர் ஆட்சியர் தங்கவேல், கரூர் எஸ்பி ஜோஷ் தங்கையா உள்ளிட்டோரிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினாங்க. மேலும் விஜய் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு சென்னையிலிருந்து கரூர் சிபிஐ அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அதில் சிபிஐ மற்றும் தடவியல் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டாங்க. பிரச்சார வாகன ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து தவேக தலைவர் விஜயை விசாரணைக்கு ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. அதன்படி விஜய் இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லிக்கு பயணம் செய்தார். அங்கு சிபிஐ தலைமையகத்திற்கு சென்று விசாரணைக்கு ஆஜராக தமிழகத்தை சேர்ந்த அதிகாரி உட்பட 4 பேர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதில் சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் கேட்க உள்ள சில முக்கியமான கேள்விகள் வெளியாகியிருக்கின்றன. அதாவது 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமான கூட்ட நெரிசல் எப்படி நடந்தது, பரப்புரை நடத்த இடம் குறுகியதாக உள்ளது என்பதையும், எவ்வளவு பேர் கூடுவார்கள் என்பது தெரியுமா என கேள்வி எழுப்ப இருக்காங்க.
மேலும் பரப்புரை நடந்த இடத்தை தாமதமாக அடைந்ததற்கான காரணம் குழந்தை காணாமல் போனது என்று அறிவிக்கப்பட்ட போது அங்கிருந்த கள சூழல் குறித்து தெரியுமா? கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை தடியடி நடத்தியது தெரியுமா? பரப்புரை இடத்திலிருந்து விஜய் வெளியேறியது ஏன்? உள்ளிட்ட கேள்விகளை கேட்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் இதைத் தொடர்ந்து விஜயை கூட்டணியில் சேர்ப்பது குறித்து என்டிஏ அணியின் கோச் மற்றும் கேப்டன் முடிவு செய்வார்கள். நான் வெறும் பார்வையாளன். இந்திய கிரிக்கெட் அணி போல என்டிஏ கூட்டணி வலிமையாக உள்ளது. அதே நேரம் வலிமையாக உள்ளவர்களை அணியில் சேர்க்க வேண்டும் என்பதே எனது கருத்து என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வர நீங்கள் முயற்சி மேற்கொண்டதாகவும் டிடிவி தினகரன் அமித்ஷாவை சந்தித்ததாகவும் தகவல் வருகிறதே என கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு பதிலளித்த அண்ணாமலை, 2026 சட்டசபை தேர்தல் 4 முனை போட்டியை சந்திக்க உள்ள தேர்தல். சீமானை யாரும் லேசாய் எடை போட வேண்டாம். கொள்கைக்காக நிற்கிறார். அவரது கொள்கை எனக்கு பிடிக்குமே பிடிக்காதோ அது இரண்டாம் பட்சம். ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறார். அதுவும் வலிமையான அரசியல் கட்சி. விஜய் வலிமையான களத்தில் வந்துள்ளார். என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரை வலிமையும் உண்டு, அனுபவமும் உண்டு. திமுக பிராந்திய கட்சிகளில் மிக பழமையான முக்கியமான கட்சி. வலிமையான கட்சி. எப்போதும் இல்லாத அளவுக்கு கடுமையான 4 முனை போட்டி நிலவுகிறது. எனவே ஒவ்வொரு ஓட்டும் முக்கியத்துவம், ஒவ்வொரு கட்சியும் முக்கியத்துவம். கூட்டணி வலிமையாக இருக்க வலிமையான கட்சிகளை இணைக்கலாம். விஜயை கூட்டணியில் சேர்ப்பது என்பது அமித்ஷாவும் மோடியும் முடிவு செய்து கொள்வார்கள். அதில் எனக்கு சம்பந்தம் இல்லை. கண்டிப்பாக நல்லது நடக்கும் என நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். பராசக்தி திரைப்படத்தை பார்த்து விட்டேன். அதனால் நான் கருத்து சொல்கிறேன். அதேபோல ஜனநாயகன் திரைப்படத்தையும் நான் பார்த்துவிட்டு என்னுடைய கருத்துக்களை நிச்சயமாக சொல்லுவேன். தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். நிறைய குறைகளும் கொஞ்சம் நிறைகளும் கொண்ட ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது என அவர் தெரிவித்திருந்தார்.